வணக்கம். இந்த வீடியோல நம்ம பாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாக்கெட் பாத்தீங்கன்னா பல டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருக்கு. இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் எல்லாம் போடுறதுக்கான பாக்கெட். நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களோட மெயின் மெட்டீரியல் எடுத்துங்க. மெயின் மெட்டீரியலை நல்ல பக்கம் ரைட் சைடு வச்சிருக்கோம். ரைட் சைடு மேலதான் நம்ம வந்து இந்த பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா நீங்க மெயின் மெட்டீரியல் லைனிங் மெட்டீரியல் மாதிரியான ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இது வந்து 16 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரியும் 6 இன்ச் விட்த் அகலம் இருக்கிற மாதிரியும் ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிப்ல பாத்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு 1.5 இன்ச் அது மாதிரில மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்துட்டு ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த சைட்லயும் 1 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே கீழையும் இதுவும் பாத்தீங்கன்னா 1 இன்ச் தான். இது 1 இன்ச் தான். அப்படியே பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணி பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். இந்த லைன் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துருவோம். மெயின் மெட்டீரியலும் இந்த பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போற மெட்டீரியலுமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி வந்துருவோம். நம்ம வந்து இந்த பாக்ஸ் போட்டிருந்ததுல அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வி மாதிரி இப்படி போட்டுங்க. நம்ம வந்து இதுலதான் இந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி வருவோம். இந்த த்ரெட்ல எதுவும் படாத அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த 4 சைடுமே த்ரெட்ல படாத அளவுக்கு நம்ம இப்படி ஷேப்பா கட் பண்ணிக்கணும். அழகா அப்பதான் நமக்கு வந்து பாக்கெட் ஷேப் அழகா கிடைக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்படியே உள் பக்கம் விட்டுடலாம். நம்ம உள் பக்கம் விட்டுட்டு ஒரு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நீட் ஷேப் கிடைக்கும். இதை ஒரு டைம் மட்டும் அயன் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து ஒரு டைம் அயன் பண்ணிட்டோம். அடுத்தது இப்படி உள் பக்கமா திருப்பிக்கலாம். உள் பக்கமா திருப்பிட்டு இந்த மெட்டீரியலை இந்த கேப் தெரியற இடத்துல இவ்வளவு தூரம் இப்படி வச்சுக்கலாம். மேல இருக்கிற மெட்டீரியலை இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது இந்த மெட்டீரியலை இது மேல எடுத்து வச்சுங்க. இது எல்லாமே ஒரு பின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மெயின் மெட்டீரியல்ல படாத அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். படாத அளவுக்கு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த மெயின் மெட்டீரியல்ல படாத அளவுக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இந்த சைடு எல்லாம் இப்படி ஒரு ஸ்டிச், இப்படி ஒரு ஸ்டிச். இது மெயின் மெட்டீரியல்ல படக்கூடாதுங்கிறது முக்கியமான பார்ட். நம்ம இப்ப வந்து 2 சைடுமே மெயின் மெட்டீரியல்ல படாத அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து மேல் பக்கம் எடுத்துக்கலாம். இப்ப பாக்கெட் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் அழகா இருக்கும். நம்மளுக்கு வந்து போன் உள்ள போற அளவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அளவு இந்த சைஸ்ல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.